அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஃபின் நிஃப்டி அண்டு நிஃப்டி. ஏன்னா ஃபின் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அதனால அதையும் நம்ம இதாக கவனிக்கணும். ஓகேங்களா? எதுக்கு இது கொடுக்குறேன்னா, எக்ஸ்பைரி டேயில் டேட்டா என்னால் எல்லாத்தையும் எடுக்க முடியாதுங்க. அதனால தான் எடுக்கிற அன்னைக்கு கொடுப்பேன். நம்ம சென்செக்ஸும் கொடுக்கலாம், பேங்க் நிஃப்டியும் கொடுக்கலாம். டேட்டா என்னால் ஒன்றுத்தில் நம்ம ட்ரேட் பண்ணவே அதிகம் இல்லையா? ஓகேங்களா? அதனால தான். அப்புறம் ஃபின் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி 0 to ஹீரோ கால் பண்ணுறவங்க நம்ம ரூல் என்னவோ அதை டிக்டோ பயன்படுத்துங்க. 0 to ஹீரோ கால் பண்ணுறவங்க நம்ம ரூல் என்னவோ அதை கம்பல்சரி அப்படியே டிக்டோ ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதில் அந்த ரூலை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0 to ஹீரோ அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நான் 0 to ஹீரோ இருக்கு நானாக பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு 0 to ஹீரோவில் எந்த ஒரு இதுவுமே ஜீரோன்னு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் தொழில் பண்ணுவாங்களா? அதனால நம்மளோட அதே நம்மளுடைய என்ட்ரி சேஃப் என்ட்ரியும் அதே இடத்துல மேட்ச் ஆகி அது கிடைச்சா நான் எடுப்பேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இதுக்கு வருவோம். அதே போல் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ கவனிச்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சூப்பராக புரியும், அழகாக தெரியும். மார்க்கெட் இப்படி தான் போவேன், இப்படி தான் நடப்புன்னு சொல்லும். அது மறைமுகமாக அழகாக புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லை எனக்கு எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண பயமாக இருக்குன்னா அப்படியே நம்ம கால்குலேஷன் தூக்கி நெக்ஸ்ட் வீக் இதில் போட்டு அதில் ட்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபின் நிஃப்டி 23,200 48 ரூபாய்க்கு கீழே இருந்தால் ஃபின் நிஃப்டி ஏறும். நான் என்ன சொல்கிறேன்? ஃபின் நிஃப்டி ஏறும்னு சொல்கிறேன். இது ஏறும், நான் இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை. ஃபின் நிஃப்டி தான் டைரக்ஷனால ஏறும் அப்படிங்கிறேன். அதே எபோ அதுக்கு மேலே நின்னா ஃபின் நிஃப்டி இறங்கும். 23,200 இதுதான் நான் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வரும்போது டிசைட் பண்ணுங்க. அதே போல் இந்த ஸ்ட்ரைக் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னா இங்கேருந்து எதிர் இங்கே திரும்பணும், ஆர் இங்கேருந்து அங்கேருந்து அப்படியே மேலே போயிடும். இங்கேருந்து ஒரே இதில் அப்படியே மேலே போகும். அங்கே ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு. அதே போல் தான் கீழே இங்கேருந்து வந்தாலும் கீழே வந்துட்டு இங்கேருந்து திரும்பணும், ஆர் இங்கேருந்து கீழேயும் திரும்பலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட விலையில் போயிட்டு திரும்பி ஆகணும். அது குறிப்பிட்ட விலைன்னா 1000 பாயிண்ட் ஏறினா 500 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும் அப்படிங்கிறதுலாம் நம்ம மேக்ஸ். நம்ம எல்லாமே இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் டெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் வேல்யூஸ், அதுக்கு சட்டன் ரூல்ஸ், அதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம். இது ஃபின் நிஃப்டிக்கு. அது மட்டும் இல்லை, நாளைக்கு மார்க்கெட் லீவு. ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷனு, அதனால் அங்கே தான் பங்குச்சந்தை இருக்கிறதுனால அங்கே லீவ் விட்டுருக்காங்க. நான் வீடியோ என்னால் வியாழக்கிழமை காலையில் அனலைஸில் என்னால் போட முடியாது. நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், அதனால். ஓகே, இப்போ நிஃப்டி 23,600 கால் 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும் இன்னைக்கு அப்சைட். ஓகேங்களா? நிஃப்டி அப்சைட் பொறுத்தவரை. அதே அதுக்கு கீழே இருந்தால் 88 ரூபாய்க்கு கீழே இருந்தால் டவுன் சைடு இறங்க ட்ரை பண்ணணும். அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் இதை வாங்குவீன்னு சொல்லலை. இந்த இடத்துல வரும்பொழுது உங்கள் முடிவு எடுத்துவோம். யுவர் விஷ். அதில் ஃபால்ஸாக நிற்குதா, மேலே நிற்குதா, கீழே நிற்குதா, எல்லாமே நம்மளால் மேக்ஸில் கண்டுபிடிக்க முடியும். அதை கேட்டார் போல் படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. தெரியாமல் தயவு செய்து யாராவது சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் ஆல்சோ சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.